மத்தியில் ஆளும் பாஜக அரசுக்கு அடிபணிந்து மாநில அரசு நடக்கிறது என்று திமுக செயல் தலைவர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர் பகுதியில் ரமலான் பண்டிகையை முன்னிட்டு இஸ்லாமியர்களுக்கு தையல் எந்திரம் உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கி பேசிய அவர் இவ்வாறு கூறினார். மத்தியிலே ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. அதேபோல மாநிலத்திலும் ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் மாநிலத்தில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் எந்த நேரத்தில் என்ன நடக்கும் என்ற ஒரு கேள்விக்குறியோடு ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மத்திய ஆட்சிக்கும் மாநில ஆட்சிக்கும் நல்ல உறவு இருக்க வேண்டும். அதிலே எந்த மாறுபாடும் கருத்து மாறுபாடும் இருக்க வாய்ப்பில்லை. ஆனால் இன்றைக்கு மத்திய அரசு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நல்லதை ஏற்றுக்கொள்ளட்டும், நான் வேண்டாம் என்று சொல்லவில்லை. ஆனால் அக்கிரமங்களை, அநியாயங்களை, மத உணர்வோடு திணிக்கப்படக்கூடிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கொடுமை இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சிகளை நடந்து கொண்டிருக்கிறது. மேகாலயா, கோவா, கேரளா, புதுவை போன்ற மாநிலங்கள் இறைச்சிக்காக மாடுகள் விற்கப்படுவதற்கு மத்திய அரசு விதித்த தடையை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றியுள்ள நிலையில் மத்திய அரசை எதிர்த்து குரல் எழுப்பும் திறன் கூட தமிழக அரசுக்கு இல்லை என்றும் மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார்.